இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில பிச்சைக்காரன் 2 படத்தோட கதையை பார்க்க போறோம். இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் டைரக்ஷன் பண்ணி மியூசிக் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. படம் பயங்கரமா இருக்கும். ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்க என்னன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படத்தோட கதைக்குள்ள போயிடும். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பீச் வருமா, ஒரு அழகான ஒரு மாளிகையை காட்டுறாங்க. அங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க. பேர் அரவிந்த். இவரு ஒரு எலியை வச்சு ஒரு பாம்பு கிட்ட அப்படியே போடுறாரு. போடும்போது அவரோட சின்ன வயசுல ஏதோ ஒரு ஞாபகத்தை வச்சு பாக்குறாரு. இவரோட அப்பா தூக்குல தொங்கிட்ட மாதிரி இறந்துட்ட மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. கட் பண்ண அதே சமயம் டிவில ஒரு டாக்டரை ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல கிட்னியை மாத்துறது, இதயத்தை மாத்துறது, கண்ணை மாத்துறதுன்னு எல்லாமே மாத்தலாம். அந்த அளவுக்கு மருத்துவத்துல விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. ஆனால இன்னும் ஒரே ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் மனிதனோட மூளை. இப்படி இந்த டாக்டர் மனிதனோட மூளையவே மாற்று அறுவை சிகிச்சைனால செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த கண்டுபிடிப்பை குரங்குகள் கிட்ட முதல்ல செஞ்சு அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் ஆயிருக்கு. இதை மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்து போயிட்டாரு இல்லையா, இந்த விஞ்ஞானம் அப்ப இருந்ததுன்னா அவரோட மூளையை எடுத்து சில மணி நேரத்துல உயிரோட வந்திருக்கும். அதை வேற ஒருத்தவங்களுக்கு அப்படியே மாற்று அறுவை சிகிச்சைனால அவரை இன்னும் உயிரோட வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது தப்பா யூஸ் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா, அதனால இதை கவர்மெண்ட் அப்ரூவல் பண்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம அரவிந்த் இங்க நின்று பாத்துக்கிறாப்ல. இங்க படத்தோட டைட் அப்படியே துபாயை காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, அவங்கள போய் 2 பேரை சந்திக்கிறாங்க. எல்லாமே ஓகேவான்னு சொல்லி டாக்டர் கேட்கறாங்க. கட் பண்ணா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பாலைவனத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க தனிமையில ஒரு பெரிய மாளிகை கட்டி இருக்காங்க. அங்க போனா நம்ம அரவிந்த் இருக்காரு. நம்ம டாக்டரை வர வச்சதே நம்ம அரவிந்த் தான். இப்ப இவங்க கூட்டிட்டு போய் ஒருத்தரை காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. என்ன உங்களை பார்த்து தானே டீல் பண்ண சொன்னு சொல்லி நம்ம டாக்டர் கேட்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை அடிச்சது நம்ம அரவிந்த் தான். அடிச்சு இங்க தூக்கிட்டு வந்திருக்கான். அப்படியே நம்ம டாக்டர் கண்ணை அப்படியே திறந்து பாக்குறாரு. அப்படியே இப்போ நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதே மாரி இந்த பக்கம் ஏகப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டா எலெக்ஷனுக்காக அனுப்பிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 கோடியா. ஒரு பக்கம் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் போலீஸ் அதை தடுத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இங்க சிஎம் காமிக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம விஜய் குருமூர்த்தி கிட்ட இருந்து 5 கோடி கட்டம் இல்லையா, அதுல இருந்து 4 கோடி தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்தியாவில் 7வது மிகப்பெரிய பணக்காரரு, பேரு விஜய் குருமூர்த்தி. சோ இப்ப சிஎம் இவருக்கு போன் பண்ணு, சார் உங்களோட தயவுல தான் ஏதோ போய்கிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்க சைட்ல இருந்து ஒரு 5 கோடி தரதா நீங்க சொன்னீங்க, ஆனா 4 கோடி தான் சார் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சிஎம் சொல்லும் போது, இல்லங்க நான் கரெக்டா தான் 5 கோடி கொடுத்தேன், இன்னொரு தடவை கவுண்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் அரசியல்வாதிக்காரன் இந்த மேடையில தான் போய் சொல்லுவான் சார், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. நம்ம குருமூர்த்தி நம்ம அரவிந்தோட கம்பெனில ஒரு சிஇஓ போஸ்ட்ல இருக்காரு. பக்கத்துல இருக்கிற அவரோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவும் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, என்ன இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவர்கிட்ட ஒரு டீலிங் இருந்தது, அதனால அது பெண்டிங்ல போயிடுமோன்னு சொல்லிட்டு தான் ஒரு 4 கோடி ரூபாய் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு. உண்மையை என்கிட்ட சொல்லிட்டு செய்ய வேண்டியதானே, நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. அன்னைக்கு நைட்டு தான் இவனுங்க 3 பேர் எல்லாருமே சேர்ந்து நம்ம டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம அரவிந்த் இவங்கள்ட்ட பிளான் பண்றாங்க. சோ விஜய் குருமூர்த்தியை நம்ம தூக்கிட்டு போறோம். தூக்கிட்டு போயிட்டு அவனோட மூளையை எடுத்துட்டு நாம எதெல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி எல்லாம் செய்யற மாதிரி ஒரு ஆளை நம்ம ரெடி பண்றோம். ரெடி பண்ணி அவனோட மூளையை அவனுக்குள்ள செலுத்திடுறோம். செலுத்திட்டு அவனோட மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறதான் இவங்களோட நோக்கமா இருக்கு. ஆனா இப்ப பிளட் குரூப் இந்த மத்த விஷயம் எல்லாம் ஒன்னா காம்பினேஷனா இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஆளையும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஆனா விஜய் குருமூர்த்தியை தூக்குறது சாதாரண விஷயம் இல்ல. அவனை எப்படியாவது ஃபாரினுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி புக் பண்ணி பிசினஸ் விஷயமா கூட்டிட்டு போறோம், நம்ம சீக்கிரட்டா இதை பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு பிளான போட்டாங்க. நம்ம அரவிந்த் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. அவரை முதல்ல போட்டு தள்ளணும்னு முடிவும் பண்றாங்க. அரவிந்துக்கு ஏன் நம்ம ஹீரோ மேல இவ்வளவு கோவம் அப்படின்னா, நம்ம அரவிந்தோட அப்பா சாவுக்கு காரணமே நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா. சோ அதனாலதான் பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து நேரா நம்ம அரவிந்த் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவரை அங்கேயே சாகடிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கெல்லாம் தெரியுது. ஹீரோ வந்து பாக்குறாரு, நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இங்க ஒருத்தர் இருக்காரு இல்லையா இவரும் ஃபேமிலி டாக்டர், சோ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த விஷயத்தை பத்தி வெளியே எதுவும் சொல்ல வேண்டாம், அப்பாவோட டெத்தை இப்ப சொன்னா நம்ம கம்பெனில ஷேர் நிறைய வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் இப்ப லாஸ் ஆயிடும், கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி கிட்ட லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு கட் பண்ண நம்ம ஹீரோ டென்ஷன்ல உள்ள சரக்கடிச்சிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஹீரோவோட காதலி ஒருத்தவங்க வராங்க, ஹேமா, இந்த கம்பெனியோட செக்ரட்டரி. கல்யாணம் பண்ணாத ஒரே குறை தான், மற்றபடி பொண்டாட்டிக்கான உரிமை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொடுத்திருக்காரு. இப்ப அப்பா சத்த விஷயத்தை ஏன் வெளியே இன்னும் சொல்லலன்னு சொல்லி கேட்கும்போது, பிசினஸ் லாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றேன். இந்த விஷயத்த இல்லாம இப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே மீடியா கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரக்கடிச்ச டென்ஷன்ல அவளை போட்டு அடிச்சு போடுறாரு. நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க 2 பேத்துக்கு கொஞ்சம் சண்டை ஆயிடுது. இதையும் நம்ம வில்லனுங்க 3 பேரு சந்தோஷமா ரசிச்சிருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும் அந்த டாக்டர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு டீலிங் பேசுறாரு. அவரும் உலகத்திலே மிகப்பெரிய 7வது பணக்காரர் குருமூர்த்தி. சோ அவரை கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி பண்றது ரொம்ப சிக்கல், அதுவும் அவ்வளவு பெரிய பிசினஸ்
பிசினஸ் மேனை நீங்க எப்படி தனியா கூட்டு வருவீங்க, அதுவும் துபாய்க்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்றாங்க. இதுக்காக நான் உங்களுக்கு 140 கோடி தரேன், இதை நீங்க கச்சிதமா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி இவங்க டீலிங் எல்லாம் பேசியாச்சு. சரிங்க, நான் என்னோட சைட்ல இருந்து நான் பாத்துக்கிறேன், உங்களோட சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க. எல்லாமே இப்ப சக்சஸ். ஆனா நம்ம ஹீரோவோட மூளைக்குள்ள மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்காக ஒரு ஆள் தேவைப்படுது இல்லையா. இவங்க சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி யாருமே இருக்கக்கூடாது, ஒரு அனாதை பையன் மாதிரி யாராவது ஒரு ஆள் இருக்கணும், சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு என் ஃப்ரெண்டு ஜிஹெச்ல இருக்கான், அவன்கிட்ட நான் சொல்றேன் சேம் பிளட் குரூப் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தா உடனே அவனை தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட 2வது ஹீரோ பேரு சத்யா, தலையில சின்னதா அடிபட்டுருச்சு போல. ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃப்ரெண்டோட வந்து பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு பார்த்துட்டு சேம் பிளட் குரூப்பா இருக்கு. நம்ம விஜய் குருமூர்த்தி பணக்காரோட பிளட் குரூப் இவரோட பிளட் குரூப் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றான், அவனை நீ அப்படியே பிடிச்சி வை, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க அந்த டாக்டர் வந்து, தம்பி ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா தலையில அடிபட்டு இருக்கு இல்லையா, சின்னதா ஒரு ஸ்கேன் எடுத்துட்டா மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க நார்மலா ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தம்பி உங்களோட பிளட் குரூப் இருக்குல்ல ரொம்ப ரேரு, யாருக்காவது அடிபட்டுச்சு அப்படின்னாக்கா சொல்றேன், கொஞ்சம் பிளட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு நம்ம சத்யாவும், சார் எனக்கு நீ யாரும் இல்லை, நானே ஒரு அனாதை, நீங்க சொல்லுங்க சார் நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு போறாரு. இந்த விஷயம் நம்ம வில்லன் குரூப் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் எல்லாம் பண்றாங்க. அவரும் எதுவும் பிரச்சனை இல்லை, அவனை தேடி யாரும் வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சார் அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, அவன் ஒரு அனாதை பையன், இதுக்கே அவன் ஒரு பிச்சைக்காரன் சார் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு. என்னது பிச்சைக்காரனா, நல்லதா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அடியாளுங்களோட வந்து நம்ம பிச்சைக்காரன் சத்யாவை கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு மயக்க மருந்துல தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து துபாய்க்கே ஷிப் பண்ணிடுறாங்க, அதே பாலைவனத்துக்கு அவனுங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. அவரு இப்ப துபாய்க்கு ஒரு சின்ன வேலை விஷயமா பிசினஸ் விஷயமா தனியா கூட்டு வந்திருக்காங்க. இப்ப ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்காங்க கூட, நம்ம வில்ல அரவிந்த் அவனோட அல்லகை ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நீ கொடுத்த மாத்திரை போட்டா வேலை முடிஞ்சிடும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. கன்ஃபார்ம் 100% முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை மயக்க மாத்திரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. நான் முடிச்சுட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ தன்னோட காதலி கூட கொஞ்சம் சண்டை போட்டாச்சு இல்லையா, சமாதானப்படுத்துறதுக்காக திரும்ப கால் பண்றாரு. ஆனா ஹீரோயின் கோவத்துல இருக்கிறதால கட் பண்ணி விடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம டாக்டரும் துபாய்க்கு அவங்க இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு பிளைட்ல. நம்ம அரவிந்த் அந்த மாத்திரையை நம்ம ஹீரோக்கு தெரியாம குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துறாரு, அவரும் குடிச்சிடறாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. அதை நம்ம அரவிந்த் டக்குன்னு பிடிங்கி போன் கால்ல ஒரு இமேஜா இருக்கு, அந்த இமேஜை பார்த்துட்டு அப்பா பார்க்க எப்படி இருக்கா பாரு, இவ கூட ஒரு நாளாவது நான் இருக்கணும்டா விஜய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. டேய் என்னடா ஆச்சு, அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கணும் சொல்லும் போது, பக்கத்துல இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஒரே நைட்டு தானே கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவனுங்க தப்பா பேசிட்டு இருக்கும்போது, என்ன கோவம் வருதா அடிக்க போறியான்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கு. பதிலுக்கு நம்ம அரவிந்த் பயங்கரமா அடிச்சிடறாங்க. அடிச்சு அவனை அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா துபாய் தான் காமிக்கிறாங்க. நம்ம பிச்சைக்கார சத்யாவும் நம்ம ஹீரோ பணக்கார சத்யாவும் வந்துட்டாங்க. மூளை அறுவை சிகிச்சை பண்ண போறாங்க. டாக்டர் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப அந்த பக்கம் மிஷின் மூலமா எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் திரும்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. இவ தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வில்ல அரவிந்த் தான் எடுத்து பேசுறான். பேசும்போதே வாய்ஸ் மாடுலேஷன் பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டிவைஸ் வச்சு அந்த போன் கால் அட்டன் பண்ணி காதலி கூட பேசிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்ப வருவ அப்படின்னு கேக்குறாங்க. நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றேன். நீ போகும்போது 10 நாள் தானே சொல்லிட்டு போனேன், இப்ப நான் 1 மாசம் ஆகும்னு சொல்றேன், மூடிட்டு வை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போனை கட் பண்றாங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுது. நம்ம பிச்சைக்கார சத்யா அவர் கையில ராணி பாப்பான்னு ஏதோ பச்சை குர்த்தி இருக்கு, அவரோட மூளையை எடுத்து நம்ம பணக்கார விஜய் குருமூர்த்தியோட தலையில பொருத்தப்பட்டாச்சு. விஜய் குருமூர்த்தி மூளை என்னாச்சுன்னா நம்ம சத்யா இருக்காரு இல்லையா, பிச்சைக்கார சத்யா, அவரோட தலையிலே பொருத்தி அவரை சாவடிச்சு அங்க இருக்கிற பழையவனத்துல தூக்கி போட்டாங்க. இப்போ உடம்பு தான் நம்ம குருமூர்த்தி, ஆனா மூளை நினைவுகள் எல்லாமே நம்ம சத்யாவோடது, பிச்சைக்கார சத்யாவோடது. சேம் டைம் நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவர் கியூர் ஆகுறதுக்கு 1 மாசம் ஆகும், நினைவெல்லாம் திரும்புறதுக்கு, அது வரைக்கும் அவரை நல்லா சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆமா அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிச்சைக்காரன், அவன் ஒரு அனாதை பிச்சை எடுத்துட்டு இருந்தான், அவனோட மூளை எடுத்துட்டு வந்தா அந்த விஜய் குருமூர்த்திக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்க டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பிச்சைக்கார சத்யா அவரோட பிளாஷ்பேக், அவர் யாரு அப்படிங்கறத அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ இவங்க மூளை அறுவை சிகிச்சை பண்ணாங்க இல்லையா, அந்த சத்யாவோட உடம்பையும் நம்ம விஜய் குருமூர்த்தி மூளையும் கழுகெல்லாம் கொத்தி அந்த பாலைவனத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போனா நம்ம சத்யா சின்ன வயசுல காமிக்கிறாங்க. அவரோட கையில ராணி பாப்பான்னு பச்சை குத்தி இருக்கு. அதே மாதிரி அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சி கையில சத்யா அண்ணான்னு சொல்லி பச்சை குத்தி இருக்கு. 2 பேரும் ரோட்ல பிச்சை எடுத்துக்காங்க. போற வரவங்கள்ட்ட எல்லாம் காசு கேட்கறாங்க. அந்த குப்பை தொட்டியில மீதி இருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறாங்க. தான் பாப்பாக்கு உடுத்துறதுக்கு நல்ல உடை இல்லைன்னு சொல்லி குப்பையில இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்காங்க இவங்க 2 பேரும். ஆனாலும் நம்ம அண்ணன் சத்யா பாப்பாவை தான்
அம்மா மாதிரி அதே குப்பை தொட்டியில இருந்தாலும் அழகா தலை சீவி விட்டுட்டு தான் ராணி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ராணி பாப்பா பசிக்கு பஞ்சத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் குப்பையில கிடக்கிற மிச்ச மீதி பழங்கள் எல்லாம் எடுத்து 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம சத்யாவுக்கும் தங்கச்சிக்கும் அப்பா அம்மாலாம் இருந்திருக்காங்க. ஒரு டைம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஆட்டோல போகும்போது அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே 2 பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்துட்டதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க அரவணைப்புல அவங்க 2 பேர் இருந்தாலும் அங்கேயும் கொடுமை. அந்த அம்மா இந்த சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ காலில சூடு வச்சு ரொம்ப அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் அங்க பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம தான் தங்கச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துதான் இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. பிச்சை எடுக்கணும் கூட தெரியல இந்த குழந்தைங்களுக்கு. தங்கச்சி பசிக்குதுன்னு சொல்லியிருப்பா, அதுக்கு காசு வேணும் இல்லையா? அங்க ரோட்ல ஒரு வயசான ஒரு பிச்சை எடுக்கிறத பார்த்துட்டு தான் இந்த 2 குழந்தைகளும் இனி நம்ம பசிக்கு நம்ம தேவைக்கு பிச்சை தான் எடுத்தாகணும் 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் சில டைம்ல பிச்சை எடுக்கும்போது ஒவ்வொருத்தவன் அடிக்கிறானுங்க. தான் தங்கச்சி உருவத்தை ஒரு போட்டோ எடுக்க முடியாம ஒரு வயசான தாத்தா கிட்ட அப்படியே சின்னதா ஒரு பேப்பர்ல வரைஞ்சு கொடுக்குறாரு. தூங்குறதுக்கு இடம் இல்ல, பிளாட்ஃபார்ம்ல தூங்குறதுக்கு போறாங்க. அங்க ஒரு வயசான தாத்தா பாத்துக்கிட்டாங்க. அப்ப போகும்போது கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னா எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுலாம் சொல்லி தங்கச்சி அண்ணன் கிட்ட சொல்லும் போது வாங்கி தரமான்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. பக்கத்துல இருக்க தாத்தாவை பார்த்துட்டு, தம்பி யார்ப்பா அது, உன் தங்கச்சியா, என்னாச்சு இங்க வந்து படுத்திருக்க, அப்பா அம்மா எல்லாம் இல்லையான்னு சொல்லி கேட்கறாரு. பதிலுக்கு நம்ம அண்ணனும், இல்ல தாத்தா எங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, இவன் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் படுத்துக்கலாம் சொல்லி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாத்துப்பா இங்கெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானுங்க, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. நம்ம சத்யாவும் தங்கச்சி கையில துணியால கையை 2 பேர்த்து கட்டிக்கிறாங்க. ஏன்னா யாரும் தூக்கிட்டு போக கூடாது பாப்பா, அதுக்காக தான் கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் ஏஞ்சி வந்து அந்த குழந்தை மேல கைய வைக்கிறான். நம்ம சத்யாவும் அவனை அடிக்கிறாங்க. அதை பார்த்த பெரியவர், தம்பி எத்தனை நாளைக்கு போய் இப்படியே உன் தங்கச்சியை பாதுகாத்துட்டு இருக்க முடியும், பேசாம நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் இங்க தூங்குங்க, நாளைக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு, அங்க போனா உங்க தங்கச்சியை நல்லா படிக்க வைப்பாங்க, 3 வேளை சோறு போடுவாங்கப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி தாத்தா நாளைக்கு கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சத்யாவும் சொல்றான். அடுத்த நாள் அந்த பெரியவர் 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு அவரு சொன்ன இடத்துல கொண்டு போய் விடுறாரு. கட் பண்ணா நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அந்த பெரியவர் குழந்தைகளை கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டதுக்கு பணமும் வாங்கிக்கிறாரு. சோ இந்த குழந்தைகளை வித்திருக்கான் அந்த கரெக்ட் பையன். போதாத குறைக்கு நம்ம ஐயா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துங்கப்பா, அவர் உங்களை நல்லா படிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க. அதே சமயம் அங்க ஒருத்தன் வெள்ளையும் சொல்லியமா வரான். வந்துட்டு என்னப்பா படிக்க போகுது உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சொல்லவும் தெரியல. நம்ம ஹீரோ சத்யா கலெக்டர்னு சொல்லு அப்படின்னு சொல்லி, நான் உங்களை நல்லா படிக்க வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பின்னாடி ஒரு வீடு இருக்கு அங்க போயிடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தங்கச்சியை இந்த பக்கம் கூட்டிட்டு போய் சொல்றாங்க. தங்கச்சி பயங்கரமா அழுகிறான், நான் அண்ணனை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், எனக்கு இந்த இடமும் பிடிக்கல, நான் உன் கூட தானே இருப்பேன்னு சொல்லி நம்ம அண்ணன் கிட்ட கதறி அழுகிறா. நம்ம சத்யாவும், இங்க பாரு ராணி, நமக்கு அப்பா அம்மா மாதிரி இவங்க பாத்துக்குவாங்க, 3 வேளை சோறு போடுவாங்க, நீ நல்லா படிக்கணும் ராணி, அண்ணன் இங்க தானே பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்யாவும் சொல்லும் போது நம்ம ராணியும், இல்லைண்ணே எனக்கு பிடிக்கலண்ணே, என்னை விட்டு போகாதன சொல்லி பயங்கரமா அழுகிறா. இப்ப ராணி ஒரு பக்கமும் நம்ம சத்யாவை ஒரு பக்கமும் போட்டாச்சு. ஆனா சத்யாவுக்கு நம்ம ராணி நினைப்பாவே இருக்கு, அழுதுகிட்டு இருக்கா. இந்த குடிகார பசங்களும் புதுசா வந்த பையனை ஒரு 3 நாளைக்கு ஜாக்கிரதையா பாத்துங்கன்னு சொல்றான். அதே சமயம் அங்க ஏகப்பட்ட பசங்களை இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம சத்யா மட்டும் அழுதுகிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க பையன், ஏன்டா அழுகிற, அவனெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டானுங்கடா, நம்ம சொல்றதெல்லாம் செய்யணும்டா, செஞ்சா அவனுக்கு நம்மள ஒன்னும் பண்ண போறதில்ல, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு பையன் சொல்லும்போது, இல்ல என் தங்கச்சி அங்க இருக்கா, படிக்கிறோம்னு சொல்லி தான் கூட்டு வந்தாங்க, 2 பேரும் பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த பையன் கிட்ட சொல்லும்போது, என்ன படிக்கிறோம்னு சொல்லி கூட்டு வந்தாங்களே, இங்க இருக்கிறதெல்லாம் போய் இங்க கிசா வித்துக்கிட்டு இருக்கோம்டா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். கிசானா என்னன்னு தெரியல. கேட்கும்போது, கஞ்சாடா, அதை வச்சு தாண்டா நம்மள பொழப்ப நடத்துவானுங்க இவனுங்க, உன் தங்கச்சியை விட்டு வந்தேடா, அவனுங்க வித்துருவானுங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த பையனும் சொல்றான். அதை கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு நம்ம சத்யா ஓடுறான். தங்கச்சி விட்ட இடத்துல கேட்டு கதவெல்லாம் சாத்திருக்கு. தட்டுறான். நான் ராணி அண்ணன் வந்திருக்கேன், கதவு திறங்குன்னு சொல்லும் போது அங்க ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. ராணி இல்ல ஒண்ணு இல்லடா போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. கத்தியை வச்சுட்டு குத்திடுவான், ஒழுங்கா விடுங்கன்னு சொல்லும் போது வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு அந்த ஓனருக்கு போன் போட்டு, இந்த மாதிரி அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவன் தங்கச்சியை கேட்டு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ கதவை சாத்து, கதவை திறக்காதன்னு சொல்லிட்டு அவரு போன் பண்றாரு. நம்ம பையன் அங்கேயே தூங்கிடுறான். போலீஸ் வந்து பார்த்துட்டு, என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கன்னு சொல்லிட்டு கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்க, என்ன ரவுடி பையனா நீன்னு சொல்லி பாக்கெட்டை செக் பண்ணும்போது நைட்டு தூங்கும் போது இவரோட பாக்கெட்ல இவனுக்கு தெரியாமலே கஞ்சாவை வச்சிடறானுங்க. இந்த வயசுல கஞ்சாவை வைக்கிறேன்னு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போக, நம்ம ராணி அந்த பக்கம் கதவு திறந்துட்டு அண்ணனை தேடி கதறி அழுதுகிட்டு அப்படியே ஓடி வரா. பின்னாடி 2 ரவுடி பசங்க துரத்திக்கிட்டே வரானுங்க, வேற வழி இல்ல. அவனுங்க ராணியை பிடிச்சிட்டானுங்க. இந்த பக்கம் நம்ம சத்யாவை கூட்டிட்டு போய் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டுறாங்க. சேர்த்த நாள்ல இருந்து அழுதுகிட்டு இருக்கான், புலம்பிக்கிட்டு இருக்கான். அங்க ஒருத்தர் நல்ல மனுஷன் வந்து கேட்கும்போது, உனக்கு என்னடாண்டா பிரச்சனை, அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி என் தங்கச்சியை தனியா விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. சரிடா போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. அடுத்த நாள் நைட்டு தூங்கும்போது அங்க இருந்து தப்பிச்சு போலாம் சொல்லி முடிவு பண்றான். ஆனா மரத்துல ஏறும்போது கீழே விழுந்து காலை உடச்சுக்கிறாப்புல. இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க இருக்கிற வாத்தியாரும் வந்து பயங்கரமா திட்டுறாரு, உனக்கு என்னதான்டா பிரச்சனை சொல்லி கேட்கும்போது,
வரும்போது திரும்பவும் என் தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடம் அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு போல. திரும்ப போயிட்டு வந்துட்டு உன் தங்கச்சி நீ சொன்ன அட்ரஸ்ல போய் பார்த்தேன், அங்க யாரும் இல்ல, அந்த இடத்துக்கே சீல் வச்சுட்டாங்க, அது இல்லாம முந்தா நேத்து ஒரு பொண்ணு இறந்து போச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா கிட்ட சின்ன வயசுல சொல்றாரு. அதை கேட்டு பயங்கரமா கதறி அழுகிறான். அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு சத்யா அங்க இருந்தே வெளியே வரான். 10 வருஷம் கழிச்சு தண்டனை எல்லாம் அனுபவிச்சு வெளியே வர பயப்புல கைய கத்தியோட வந்து நம்ம தங்கச்சிய படிக்கிறதா சொல்லி ஏமாத்தினான் இல்லையா, அவனை வெட்டிட்டு திரும்பவும் 10 வருஷம் ஜெயிலுக்கு போறான். திரும்பவும் 10 வருஷம் கழிச்சாச்சு, விடுதலை இப்ப கிடைக்குது. அங்க இருக்கிற மாஸ்டர் சத்யா 20 வருஷம் வாழ்க்கை ஜெயிலே போயிடுச்சு, இனிமே நீ தங்கச்சி தேடி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், பேசாம ஒரு நல்ல வாழ்க்கையா பார்த்து நீ வாழ கத்துக்கோடா அப்படின்னு சொல்லி நல்லபடியா அவரும் அனுப்பிச்சு விடுறாரு. வெளியே வராரு. ஆனாலும் நம்ம சத்யாக்கு தங்கச்சி மேல அம்புட்டு பாசம். திரும்பவும் தங்கச்சியை தேடி தேடி அலையிறாரு. நிறைய இடத்துல கேட்கறாரு, என்னடா 20 வருஷம் கழிச்சு இப்போ வந்து உன் தங்கச்சியை கேட்கற, அதெல்லாம் எங்கேயாவது செத்து இருக்கும், இல்ல எவனாவது ஏதாவது பண்ணிருப்பான் போ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. அதே சமயம் அந்த தாத்தா வரைஞ்சு கொடுத்த சின்ன வயசு படத்தை காமிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. முந்தா நேத்து தொலைஞ்சதே கிடைக்காது, நீ இந்த போட்டோ வச்சுட்டு என்னையா பண்ண போற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கையில டாட்டா குத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு இடத்துலயும் கிடைக்கல. அப்ப தேடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம யோகி பாபு பிச்சை எடுக்கிறது தான் இவரோட வேலை, பேரு மேடி, எங்களோட கூட்டத்துல கூட்டு போறேன், அங்க இருக்காங்களான்னு எதுக்கும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பிச்சை எடுக்கிற கேங்கோட கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பொண்ணு பூங்கொடின்னு இருக்கு. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அண்ணா நான் வேணா உன் தங்கச்சியா இருக்கேன், ஒன்னும் வருத்தப்படாதன அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க. அதே சமயம் நம்ம மேடி இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் வேணா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட போனா போலீஸ்காரன் உன் தங்கச்சியை நீ தாண்டா பாத்துக்கணும் மசுரு, 20 வருஷம் கழிச்சு இப்ப வந்து தேடி நிக்கிற பல அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா அசிங்கமா திட்டது மட்டும் இல்லாம எத்தனை பேர் மேஞ்சானுங்களோ சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம சத்யாவை தான் கண்முழிச்சு பாக்குறான். மூளைய நம்ம விஜய் குருமூர்த்தி உடம்புல வச்சுட்டாங்க இல்லையா, இப்ப கண்முழிச்சு பாக்குறாங்க. நம்ம உடம்பு இது இல்லையே, கையில இருக்க டாட்டாவை காணா. ஒரே பதட்டமா நின்று கண்ணாடியை பார்க்கும்போது இது நம்ம உருவம் இல்லையேன்னு சொல்லி ஒரே குழப்பம். நம்ம டாக்டர் அங்க போயிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம சத்யா என்ன பண்றான், டாக்டர் இது என் உடம்பு இல்லதானே, இது என் உருவம் கிடையாது, நான் கருப்பு அப்படின்னு சொல்லி தெளிவா பேசிட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்ம அரவிந்துக்கெல்லாம் சொல்றாங்க. அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி மேல கூட்டிட்டு வராங்க. அரவிந்த் அவங்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்கறான். உன் பேர் என்ன, ஊர் என்ன, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது என் பேரு சத்யா, ஊரு திருவண்ணாமலை, என் தங்கச்சி தேடிட்டு இருக்கும்போது தலையில சின்னதா அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நைட்டு தூங்கும் போது ஒரு டாக்டர் வந்து நின்னாரு, அதுக்கப்புறம் எனக்கு எது ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அரவிந்த் கிட்ட சொல்றான். இப்ப தெளிவா பேசுறான். இப்ப நம்ம அரவிந்த் சொல்றான் சில விஷயத்த, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும், விஜய் குருமூர்த்தி தான் இனிமே உன்னோட பேரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே டாப் 7வது பணக்காரனோட உடம்புல தான் உன் மூளைய வச்சிருக்கோம், இனிமே நீ பிச்சைக்காரன் கிடையாதுடா, பணக்காரன்டா, கோடீஸ்வரன்டா, 1 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரவிந்த் டீம்ல இருக்கிறவங்க எல்லாமே நாங்க சொல்றத மட்டும் நீ செஞ்சா மட்டும் போதும், இந்த சொத்துல உனக்கு பல கோடி தரோம், நீங்க இதை வச்சுக்கிட்டு ஃபாரின்லேயே போய் கூட பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம ஹீரோவும் எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்ல, என் தங்கச்சியை தேடி தான் நான் போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏண்டா நான் இவ்வளவு சொல்றேன் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி நம்ம அரவிந்த் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறான். இந்த மாதிரி துப்பாக்கி பாத்திருக்கியா, போட்டா டொப்புன்னு போயிடுன்னு சொல்லி நம்ம டாக்டர் சொல்லும்போது இது மாதிரி பார்க்கல, ஆனா நான் ஜெயில இருக்கும்போது வேற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோ சொன்னதை கேட்டு பயபுலிகளுக்கு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. இவன் பிச்சைக்காரன் சொன்னா என்ன ஜெயிலு கீழுன்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட டீட்டெயிலா கேட்கும்போது, இந்த மாதிரி என் தங்கச்சிக்காக சில கொலைகள் பண்ண 20 வருஷம் ஜெயில இருந்தேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது நம்ம அரவிந்த் டென்ஷன் ஆகுறான். அதை பார்த்து பக்கத்துல இருந்த நம்ம டாக்டர், அவன் இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கான், அந்த உலகத்துக்கே அவன் புதுசுதான், பணத்தோட வாழ்க்கை, பணம்னா எப்படி இருக்கும், அதனோட சந்தோஷம் எப்படி இருக்கும், பொண்ணுங்க என்ன எப்படி இருக்கும்னு அதை நம்ம காமிப்போம், அப்புறம் நம்ம பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி கலர்ஃபுல்லா ஒரு பொண்ணை இறக்கி பயங்கரமா டான்ஸ் ஆட விடுறானுங்க. அதே சமயம் நம்ம குருமூர்த்தி பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் சொல்றாங்க, கம்பெனி பத்தின விஷயம், நம்ம ஹீரோயின் பத்தின காதலை பத்தி, நம்ம குருமூர்த்தி எப்படி கையெழுத்து போடுவாரோ அது மாதிரி போட்டு பிராக்டிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்ப சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. குருமூர்த்தியோட அப்பா இறந்துட்ட விஷயம் நம்ம சிஎம்க்கு சொல்றாங்க. இப்ப நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, குருமூர்த்தியோட அப்பா இறந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோவை துபாயில இருந்து பிளைட்ல கூட்டு வராங்க. பிளைட்ல ஒரு பிச்சைக்காரனை கூட்டு வந்தா எந்த மாதிரி பாப்பாங்க, அது மட்டும் இல்லாம குருமூர்த்தி வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீடு மாளிகை கணக்குல இருக்கு. இதெல்லாம் பார்த்து அசந்து போறாரு. நான் சொல்றதான் நீ பேசணும், யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, மூச்சு விடக்கூடாது, குருமூர்த்திக்கு சொந்தக்காரங்க எல்லாம் டெத்ல இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னை விட மோசமானவங்க, நீ எதுவும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்ற கண்டிஷன்லாம் போறாங்க. அதே சமயம் யார் வந்து பேசினாலும் கையை மட்டும் கொடு, சரின்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி கூட்டிட்டு போறானுங்க. ஒரு வழியா நல்லபடியா அடக்கெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ரூம்ல தனியா இருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் பூங்கொடின்னு ஒரு பொண்ணு ஸ்டேஷனுக்கு எதுக்கு ஒரு உதவி கேட்டு போறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. அப்போ அங்க இருக்கிற நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து நீ சாதாரண பிச்சைக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி பண்ணாலும் பார்த்தா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற, எங்க உனக்கு ஒரு அண்ணன் சுத்திட்டு இருந்தானே நம்ம சத்யா காணாம போயிட்டானாமே அப்படின்னு சொல்லி அவனை பத்தி கேட்கும்போது, அண்ணனா இல்ல அண்ணன் மாதிரி ஏதாவது
பண்ணுவான்னு சொல்லி தப்பா பேசுறான். இந்த பொண்ணோட அவங்க அப்பாவுக்கு கண்ணு சரியா தெரியல, அதுக்கு ஆபரேஷன் பண்ணும், அதுக்கு ஏகப்பட்ட பண செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த பொண்ணோட தன்னோட வலைக்குள்ள சிக்க வச்சிருக்கான் இந்த போலீஸ்காரன். கையில ஒரு 50,000 பணத்தையும் கொடுத்துட்டு நான் சொல்லும் போதெல்லாம் நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் விஜய் குருமூர்த்திங்கன்னு சொல்லி அரவிந்த் கேட்கும்போது அவனுக்கு என்ன ஏசி ரூம், பிரியாணி, நல்லா குஜாலாவா இருக்கான், வாழ்க்கை பிச்சைக்காரனுக்கு வந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மேல போறாங்க. மேல போய் அங்கேயே மிரட்டிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வராங்க. பல தடவை போன் பண்ணிருப்பாங்க, அதை அரவிந்த் கிட்ட கொடுத்து கட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த பத்தி எல்லாம் கேட்டாக்கா நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண, உன்னோட பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு, நீ சேஞ்ச் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நடந்தது எதுவுமே சொல்லவும் முடியாது, இவனுங்க மிரட்டி வச்சிருக்கானுங்க. அந்த பக்கம் பாய் சொல்லிட்டு அவ கிளம்பி அழுதுகிட்டே கிளம்பிடுறா. கம்பெனியில வேலை பார்க்குறவங்க எல்லாம் நம்ம விஜயோட ஆக்டிவிட்டிவே மாறி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த போன் காலையும் அவரை கான்டாக்ட் பண்ண முடியல, எல்லாமே அரவிந்தே கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போறாங்க ஆபீஸ்க்கு. அப்ப சிக்னல்ல நின்னதை பார்த்துட்டு அங்கிருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. முகத்துல கர்ச்சிப் கட்டிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு நிக்கிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாமே அதிர்ந்து போறாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு, வணக்கம் சார் உட்காருங்க சார்னு எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு சார் உள்ள வாங்க சார், என்ன சார் கீரெல்லாம் சொல்றீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க சார் சொல்லி இவர் அங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் பிரச்சனை சொல்லி உள்ள உட்கார வச்சு கேட்கும்போது, சார் நான் விஜய் குருமூர்த்தி கிடையாது, நான் ஒரு பிச்சைக்காரன், என் பேர் சத்யா சார், என்னோட மூளை எடுத்து தான் விஜய் குருமூர்த்திக்கு வச்சிருக்காங்க, புரியுதுங்களா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒன்னும் புரியலையே சார்னு சொல்லி திரும்ப இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஐஜி போன் பண்ணி யோ அங்க விஜய் குருமூர்த்தி வந்திருக்காரையா, அவருக்கு துபாயில ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அவருக்கு கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துடுச்சியா, அவர் அங்கேயே சேஃப்டியா உட்கார வை, இந்த விஷயம் வெளியே எங்கேயும் தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆனா ஸ்டேஷன்ல இருக்கவங்களே போட்டோ எடுத்து சோசியல் மீடியால விட்டுட்டாங்க. இந்த விஷயம் பயங்கர பரபரப்பாகுது. ஏதோ ஒரு லேண்ட் விஷயமா தான் அங்க வந்திருக்காருன்னு சொல்லி நம்ம அரவிந்த் டீலிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இதை பண்ணதால ஹீரோவை கூட்டிட்டு போய் அவனுங்க எல்லாருமே 3 பேர் சேர்ந்து அடின்னு அடிச்சு பின்னி எடுக்கிறானுங்க. இவனுக்கு 3 பேர் சேர்ந்து இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், நம்ம வேற ஆளை ரெடி பண்ணி நம்மளோட வேலையை முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு இருக்கும்போது திரும்ப ஒருத்தன் உள்ள வரும்போது போன் எடுத்து அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனை கொலை பண்ணு சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்ப அவனை சும்மா நம்ம ஹீரோ பயங்கரமா அடிக்கிறான். அதை பார்த்து 3 பேர் வரானுங்க. இங்க பயங்கரமான சண்டை நடக்குது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு நம்ம ஹீரோ. அடிக்கு பயந்துட்டு எல்லாமே ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம அரவிந்த் வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாரு. இப்ப மிச்சம் மீதி இருக்கிற பெத்த எல்லாத்தையும் அடிச்சு அங்க இருக்கிற கடல்ல தூக்கிட்டு போயிட்டு டபுள்ஸ் கட்டி சாக்குல உள்ள போட்டு வந்துட்டாரு, ஒரு போட் எடுத்துட்டு போயிட்டு. இப்ப நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணா திரும்ப நம்ம மேடியை தான் காமிக்கிறாங்க. நம்ம மேடி இருக்காரு இல்லையா யோகி பாபு, அவரை தேடுறதுக்காக மாறு வேஷத்துல போயிருக்காரு நம்ம ஹீரோ. அப்ப அவரை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி போகும்போது அவரும் பயந்துட்டு யார் ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி நான் சத்யா ஜெயில ஒன்னா இருந்தோம் வளர்ந்தோம், அவன் தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்கான், அதனால நானும் பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மேடி கிட்ட சொல்றாரு நம்ம ஹீரோ. சரின்னு சொல்லிட்டு நம்ம மேடி தங்குற இடத்துக்கே கூட்டிட்டு போறாரு. அங்க ஏகப்பட்ட பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க. இந்த இடம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்போ அங்க சில பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவனை தான் தேடுறாங்க சொல்லி நம்ம ஹீரோவை பயப்படும் போது அங்க 2 பிச்சைக்காரங்க ஏதோ கடன் வாங்கியிருப்பாங்க போல, அதை கேட்டு அவனுங்க மிரட்டிட்டு போறானுங்க. நீங்களாம் கடன் வாங்கினா திரும்ப கட்ட மாட்டீங்களா, செத்து போங்க சொல்லி மிரட்டிட்டு போறானுங்க. அங்க போய் நம்ம ஹீரோ இங்க பாருங்க அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லி தடுக்கும் போது வேணா 5 வாங்கிட்டு போ பிச்சைக்கார நாய, நீலாம் வந்து என்கிட்ட சட்டம் பேசக்கூடாது, வேணா அந்த காசை நீ தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அமைதியா இருந்துடுறாங்க. அதே சமயம் படுத்துக்கிட்டு தன்னோட தங்கச்சி போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப காத்துல அந்த போட்டோ வேற இடத்துக்கு பறந்து போய் ஒரு சாமியார் இருக்காரு, அவரு பக்கத்துல விழுது. அதை எடுக்கும்போது வா சாமி வா உக்காரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், கடவுள் உன்னை படைச்சது ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை உன் கையில கொடுக்கதான், லட்சுமியே உன்னை தேடி வந்திருக்கா, நீ உன் ராணியை தேடிக்கிட்டு இருக்க, ராணி மாதிரி இங்க 1000 தங்கச்சி இருக்காங்க, இந்த ஏழை மக்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்காக தான் நீ இருக்கிற சாமி, போ சாமி, உன் கையில இருக்கிறத வச்சு நீ எல்லாத்தையும் பண்ணலாம், போ சாமி அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு தூங்கி ஏஞ்சும் போது காலில் ஒரு ஊம பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு போய் பார்த்தாக்கா அந்த பூங்கொடின்னு ஒரு தங்கச்சி இருந்தா இல்லையா சத்யாக்கு, அவளை எவனோ பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க. அதை போய் நம்ம சத்யாவும் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது, அவரும் இந்த நிலைமையில பாக்குறதுக்காக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணு கத்திக்கிட்டு இருக்காரு. அதையும் நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அதே சமயம் அந்த போலீஸ்காரன் அங்க வரான். இந்த போலீஸ்காரன் இந்த பொண்ணை தன்னோட சுகத்துக்காகவும் மத்தவங்க சுகத்துக்காக அனுப்பி வச்சு பணம் பாக்குற ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவனுங்க பசங்க 2 பேர் அங்கதான் இருக்கானுங்க. ஏதோ போன் இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டானுங்க, அதை தேட தான் வந்தேன், ஏன்டா இப்படியோட பண்ணுவீங்க காம பிசாசுங்கலாம் சொல்லி அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பசங்களையும் திட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மாறு வேஷத்துல அந்த போனை எடுத்து அவன் தலையிலே அடிக்கிறாரு. இந்த போனு தானே சொல்லி ரவுடி பசங்க சொல்லும் போது நம்ம ஹீரோ மாறு வேஷத்துல வராரு. அவனுல நான் விசாரிக்கணும் எட்டே போ அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரன் சொல்லும் போது அதுக்கு தான் போலீஸ் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நீ போலீஸ் இல்லடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பயங்கரமான சண்டை, போலீஸ்காரனையும் பிடிச்சி அடிக்கிறாரு. அந்த பொண்ணை ரேப் பண்ணவங்கள எல்லாமே ஒரு வீடியோவா ரெக்கார்ட் எடுத்து போலீஸ்
போலீஸ்கிட்ட போயிட்டு கொடுக்குறாரு ஸ்டேஷன்ல. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் அப்படியே எழுதிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஜெயிலில் இருக்கவனுங்க எல்லாமே மிகப்பெரிய கட்சியில புள்ளியில இருக்கிறவனுங்க. ஸோ அதனால எம்எல்ஏ பதவியெல்லாம் யூஸ் பண்ணி வெளியே வந்தெல்லாம் சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அங்க பிச்சைக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டத்தையும் பண்றாங்க. ஆனா இவனுங்களுக்கு பணம் கொடுத்து அந்த 3 பேரையும் வெளியே கொண்டு வரலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க லெட்டர் எழுதிட்டு இருந்தாரு இல்லையா, வெளியே போயா ஃபர்ஸ்ட், எது வந்தாலும் அப்புறம்பா, ஏசிபி வராரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி புறக்கணிச்சு விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நியாயம் வேணும் இல்லையா, தன்னோட பவரை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போன் எடுத்து சிஎம்முக்கே போன் பண்றாரு நம்ம ஹீரோ. ஏன்னா விஜய் குருமூர்த்தின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே வெளியே விட்ட அந்த ஆளுங்களை திரும்பியும் பூட்டுறானுங்க. அங்க வந்த கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் எதுக்கையா பூட்டுற, நான் யாருன்னு காமிக்குவா அப்படின்னு சொல்லும்போது, யோ சிஎம் ஆடுறியா அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப பிடிச்சி உள்ள போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க இருக்கிற போலீஸ் பார்த்துட்டு, மக்கள் உங்களை நம்பி தான் வராங்க, ஆனா நீங்க இப்படி பணத்தை வாங்கிட்டு பண்றது சரியில்லை, இனிமே ஏதாவது நல்லது பண்ணுங்க சொல்றாரு. நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வராரு. இவ்வளவு நாளா பிச்சைக்காரனாவே இருந்துகிட்டு பயந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப விஜய் குருமூர்த்தியாவை மாறலான்னு முடிவு பண்ணி கோட் ஷீட்லாம் போட்டுட்டு கம்பெனியில் எல்லாருக்கும் மீட்டிங் இருக்கு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. திடீர்னு எல்லாத்தையும் கூட்டு மீட்டிங் வைக்கிறாரு. அப்போ மீட்டிங் ஹாலில், நான் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் துபாயில போயிட்டு எனக்கு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறமும் எனக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் உண்டாயிடுச்சு, என்னோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி அங்க ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி சார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனோட சராசரி வாழ்க்கை தேவைக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லி கேட்கும்போது, ஒரு மாசம் 80,000 ரூபாய் சார் அப்படின்றாங்க. என்னோட 3 தலைமுறைக்கு சேர்க்கும்போது ஒரு 500 கோடியோ ஒரு 1000 கோடியோ தேவைப்படும், மீதி இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபியில ஒன்று காமிக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்க பிச்சைக்காரங்க கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. சாப்பாடு இல்லாம பசி பட்னியோட இறந்து போறவங்க, அத்தியாவசிய தேவையே இல்லாம இறந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்க பசியும் பட்னியுமா கிடக்கிறது காரணமே எங்களை மாதிரி பணக்காரங்க தான் தேவைக்கு மீறி அதிக பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறது காரணம் தான். இந்த மாதிரி பசி பட்னியமா இருக்க பிச்சைக்காரங்க உருவாக்குறதுக்கே எங்களை மாதிரி பணக்காரங்க தான் காரணம். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இனிமே யாரும் பசி பட்னியமா இருக்கக்கூடாது. என்னோட 3 ஜெனரேஷனுக்கான பணத்தை தவிர்த்து மீதி இருக்கிற லாபம் பணம் அதை எல்லாத்தையும் வச்சு குறைஞ்ச அளவுல மளிகை பொருள், தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே ரேஷன் விலையை விட குறைச்ச விலையில கொடுக்கணும். அதுக்கான வேலைகளை நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு சொல்லி அங்க கிட்ட சொல்லும்போது, சரிங்க சார், இதை உடனே அடுத்த வருஷமே பண்ணிடலாம்னு சொல்றாரு. நான் என்ன உங்களை பாலமா கட்ட சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் திட்டுறாரு. அடுத்த நாள் அன்னதானத்தெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் சார், 1 வாரத்துல 1 மாசத்துலயே இந்த கம்பெனியெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ இப்படி நல்ல திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. ஆனாலும் தான் தங்கச்சியை கண்டுபிடிச்சாகணும், அவளை நினைச்சு ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. சாமியார் சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப நியூஸ்ல ஒரு ஆன்டி பிகிலிங்கிற பேர்ல நம்ம விஜய் குருமூர்த்தி ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காரு. இதுல 3 ரூபாய்க்கு சோப்பு, 20 ரூபாய்க்கு பால், அத்தியாவசிய தேவைகள் சொல்லி ஒரு 30,000ல ஒரு நடுத்தர குடும்பம் வாழ்ற அளவுக்கு ஒரு வீடு எல்லாத்தையும் கொடுக்கறதாவும் ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டிக்கிட்டு இருக்கிறதாவும் நியூஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இதே சமயம் மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. பரவாயில்ல, ஒரு பணக்காரனுக்காவது ஒரு ஏழை பத்தி தெரிஞ்சிருக்கு, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே சமயம் கார்பரேட்ல இன்னையா இப்படி இறங்கிட்டான், இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கார்பரேட்ல காசு பார்க்க முடியாது, ஏழைங்களை நமக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் தான் நாம பணம் சம்பாதிக்க முடியும்னு கார்பரேட் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ப்ராஜெக்ட்லாம் நல்லபடியா போகுது. அதே சமயம் தான் பிச்சைக்கார கூட்டத்தெல்லாம் கூட்டு வந்து தன்னோட பிசினஸ் ஹால்ல ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. என்னோட கம்பெனில நீங்க வேலை பாருங்க, உங்களால முடிஞ்சதை வேலை பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யறோம், இனிமே நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் சொல்லி அவங்களையும் தான் கூடவே வச்சுக்கிறாரு. கட் பண்ணா நம்ம விஜய் குருமூர்த்தியை பார்க்கறதுக்காக நம்ம போலீஸ்காரர் கோபால் வந்திருக்காரு. உள்ள வச்சு அவர்கிட்ட பேசும்போது, நீங்க விஜய் குருமூர்த்தி கிடையாது, நீங்க பிச்சைக்கார சத்யா தானே எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பேர்ல நான் போயிட்டு விசாரிச்சேன், உங்களை மாதிரியே ஒருத்தன் சத்யான்ற பேர்ல பிச்சைக்கார ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுவும் காணாம போயிடுச்சுன்னு அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஸ்டேஷன்ல சொன்னீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இவரு ஒரு 20 கோடி ரூபா உங்க கம்பெனில நான் லோன் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் என்னால முடியாதுங்க, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அரவிந்த் அவங்க 3 பேர் என்ன ஆனாங்க, நீங்க என்ன பிளான் போட்டீங்க எல்லாமே எனக்கு தெரியும், அவரு வந்தாருனாக்கா எனக்கு போன் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த விஷயம் நம்ம சிஎம்முக்கு அவங்க ஆளுங்க போய் சொல்றாங்க. இந்த மாதிரி விஜய் குருமூர்த்தி மக்களுக்கு குறைஞ்ச விலையில எல்லா பொருளும் தரப்போறான்னு சொல்லி கேட்கும்போது, நல்லதாயா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல, இந்த மாதிரி மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுத்து நாளைக்கு அரசியல்ல நின்றுட்டாருன்னா என்ன பண்றது, அவர் தான் நமக்கே அரசியல் பண்றதுக்கு காசு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்டி பிகிலிங்கிறது அவரோட
பிறந்தநாளுக்கு ஓபன் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிறந்தநாள் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்போ நம்ம விஜய் ஆண்டனி அதுல பேசும்போது ஆண்டி பிகிலி தன் தேவைக்கு மீறி ஏழைகள் மக்களோட வயிற்றுல அடிச்சு அதிக பணத்தை சம்பாதிக்கிறான்ல, அவனுக்கு கெட்ட வார்த்தை கொச்சையா வைக்கிறதுக்கு தமிழ்ல அர்த்தம் இல்ல, அதனாலதான் அவனுங்க எல்லாத்தையும் பிகிலின்னு சொல்லி உருவாக்கினேன். உதாரணத்துக்கு கோவிட் டைம்ல ஆக்சிஜனை அநியாய விலைக்கு வித்தது கார்பரேட், அதை பார்த்து பணம் சம்பாதிச்சானுங்க, அவன் எல்லாம் பிகிலி. மாஸ்க் வித்தான் பத்தியா, அவன் எல்லாமே பிகிலி. நிலைமை சரியில்லைன்னு சொல்லி ஒரு கார்பரேட்ல கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம தான் கூட படுக்க கூப்பிடுற ஒரு பெண்கள் மத்தியில இருக்கிறவன் அந்த பிசினஸ் மேன் எல்லாமே ஒரு பிகிலி. அது மட்டும் இல்லாம எத்தனையோ பிச்சைக்காரங்க இன்னைக்கு பசியும் பட்னியுமா இருக்கிறாங்க. ஒரு நல்ல உணவு இல்ல, சாப்பிட்டு போட்ட மிச்சத்தெல்லாம் சாப்பிட்ற நிலைமையில இருக்காங்க. அது எல்லாம் மாறணுன்றதுக்காக தான் நான் இந்த ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தேன். அதுதான் ஆன்டி பிகிலி. இனிமே யாரும் பசியும் பட்னியுமா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஷாப்பிங் மேல ஓபன் பண்றாரு. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. கடல்ல ஒருத்தன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளைட் வந்து அந்த கடல்ல பொத்துன்னு விழுகுது. இப்ப இதை பத்தி விஷயம் நிறைய நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி கடல்ல உடல்களை தேடி எடுக்கும்போது ஒரு 3 பேர்த்தோட டெட் பாடி சாக்குல கட்டி அழுகிய நிலையில கிடைச்சதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன உடம்புல துப்பாக்கி குண்டெல்லாம் இருக்கிறதா சொல்லி இங்க போலீஸ் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அது சமயமா விசாரிக்கும் போது இவங்க 3 பேரு கொண்டது ஒரே துப்பாக்கியால தான் கொலை பண்ணிருக்காங்க, கட்டி டம்பிள்ஸ் கட்டி தான் இவங்க கடல்ல தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்ல தெரிய வருது. அந்த குண்டு யாரோடதுன்னு சொல்லி ஒரு பக்கம் விசாரணையில போய்கிட்டு இருக்கு. அவங்களோட உடல்ல டிஎன்ஏ டெஸ்ட் இந்த ரிப்போர்ட்ல எடுக்கும்போது நம்ம 3 பேர்த்தோட நம்ம விஜய் குருமூர்த்தி கம்பெனில வேலை பார்க்குற அரவிந்த் டாக்டர் இவங்களோட 3 பேர்த்த உடம்பு தான் சொல்லி நியூஸ் பிரபலமாயிட்டு இருக்கு. இந்த விஷயமும் நம்ம போலீஸ்காரருக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த நிமிஷமே அவரு போய் சிஎம் போயிட்டு பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சிஎம் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப இறந்து போன உடலுக்கு நினைவஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சிஎம் நம்ம போலீஸ் கோபாலு எல்லாம் வராங்க. இப்ப சிஎம் போலீஸ்காரர் எல்லாமே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம போலீஸ்காரரை வெளியே நிக்க வச்சிட்டாங்க. நம்ம சிஎம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, ஏண்டா பிச்சைக்காரா, என்னமா மாஸ்டர் மைண்ட் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ணிருக்க, எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்கிட்ட சொன்னதை அவன் போய் வேற எங்கேயோ சொல்லியிருந்தானா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அழகா என் கட்சியில வந்து சேர்ந்துக்க, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் இந்த சொத்தை எப்படி பிரிக்கலாம் என்னன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம சிஎம் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இதுக்கு ஒத்து வரல. உங்களை நம்பி வந்த அந்த போலீஸ்காருக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை போயிட்டு நீங்க இதெல்லாம் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது உன் பணத்துல செய்யணும், ஊராமுட்டு பணத்தை எடுத்து செஞ்சாக அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, உங்களால முடிஞ்சதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ நம்ம சிஎம் பயங்கர வெறியில இருக்காரு. அதனால விஜய் குருமூர்த்திய போலீஸ்ல ரைட்ல விட்டு மாட்ட விட்டுட்டு அவனோட மொத்த சொத்தையும் நாம ஒரு வாரிசு அடிப்படையில் ஒருத்தனை ரெடி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே சமயம் நம்ம குருமூர்த்தி மீட்டிங் போட்டு, இனிமே இந்த கம்பெனியோட சேர்மன் நான் இல்ல, ஹேமா மேடம் தான், அவங்க தான் பொறுப்பேற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஜய் குருமூர்த்தி சொல்றாரு. அதுக்கான ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரைடும் வருது. அப்ப அவரு மீட்டிங்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதே சமயம் கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து நம்ம விஜய் குருமூர்த்திய மிரட்டுறாங்க. அப்போ நம்ம தங்கச்சி போட்டோ கீழே விழுது. அது ஒருத்தவன் மெரிக்க போறான். அவன் காலையும் உடைச்சு அங்க பயங்கரமான ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல நம்ம சிஎம் போன் பண்ணிருப்பான் ஒரு ரவுடிக்கு. அந்த போனை எடுத்து, என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் போய் மிரட்டினா விட்டுருவான்னு பாத்தியா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஜெயில நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்லாம் உனக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. டே, என் பவர் தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்லும்போது, உன்னோட பவர் என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம், நான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கும் சொல்லி போனை கட் பண்றாங்க. அடுத்ததே நம்ம ஹேமாக்கு போன் பண்ணி தன்னோட காதலிக்கு போன் பண்ணி, இதை பாருங்க, நான் விஜய் கிடையாது, என் பேர் சத்யா, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் என் தங்கச்சி தேடிக்கிட்டு தான் இருக்கேன், அரவிந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம பொண்ணு ஹேமா கிட்ட சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சரண் அடைஞ்சிடறாரு. நியூஸ்ல பிரபலமா ஆகுது. விஜய் குருமூர்த்தியோட உருவத்துல இருக்கிறது ஒரு பிச்சைக்கார சத்யா அப்படிங்கிற மாதிரி மூளை மாற்று அறுவை சிகிச்சை மூலமா தான் நடந்ததுன்ற எல்லா விஷயமும் ஃப்ரெட் ஆயிடுது. அதே சமயம் இது எல்லாமே மக்கள் மத்தியில பயங்கர இதுவாகுது. ஓ, ஒரு பிச்சைக்காரன்றதால தான் நம்மளோட வழி தெரிஞ்சிருக்கு, அதான் இதெல்லாம் பண்றாங்க, எந்த பணக்காரன் இதெல்லாம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு பணக்காரனுக்காக தான் இப்பதான் ஒரு ஏழைகளோட கஷ்டம் தெரிஞ்சுன்னு சந்தோஷப்பட்டான், அதுக்குள்ள அவங்க மேல ஒரு பழிய போட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிஎம் அகிலேஷன் சொல்லி ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவன் விஜய் குருமூர்த்தியோட பெரியப்பா பையன், மற்ற சொத்து இவனுக்கு தான் வரணும், இவன் தான் பினாமி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக கோர்ட்ல வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காரு. ஆட்சி நம்ம கையில இல்லாத போதே உங்க மேல இருக்க கேஸ் எல்லாம் வாதாடி ஜெயிச்சோம், இப்ப ஆட்சியே நம்ம கையில தான் இருக்கு, பாத்துக்கோ ஒரு கை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப கோர்ட்ல இந்த கேஸ் வருது. நடந்ததை எல்லாத்தையும் நம்ம வக்கீல் ஜட்ஜி கிட்ட சொல்றாரு. இது மாதிரி இவன் மூளையை மாற்று
அறுவை சிகிச்சையினால பண்ணது மட்டும் இல்லாம அந்த 3 கொலையும் பண்ணது இவன் தான். இவன் இந்த பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் இது மாதிரி எல்லாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம விஜய் ஆண்டனி கிட்ட கேட்கும்போது, ஐயா நான் தான் அந்த கொலையை பண்ணேன், ஆனா என்ன இந்த அரவிந்த் அவனுக்கு 3 பேர் சேர்ந்து தான் என்ன இதை பண்ணாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்ப கூட நான் வேணான்னு தான் சொன்னேன், ஆனா அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் அவங்கள கொன்னேன், என்னோட தற்காப்புக்காக தான் நான் கொலை பண்ணேன், ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரலாம் தான் நான் முடிவு பண்ணையா. ஏன்னா எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தவங்க பசியில எப்படி துடிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு. அந்த இடத்துல இருந்து தான் நான் வந்தேன். எத்தனையோ பேர் சாப்பிட்டு போட்ட மீதி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏழை மக்களோட வறுமை கொஞ்சமாவது குறையுமே சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். அந்த திட்டத்தை தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க, கொலைக்கான தண்டனை என்னவோ அதை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. வக்கீலும் அது உன் பணத்துல சம்பாரிச்சு நீ செஞ்சிருக்கணும், ஊராமட்டு பணத்தெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வக்கீல் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அழுது பார்த்தாச்சு, புலம்பி பார்த்தாச்சு, ஒன்னும் வேலைக்காகல. ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துறாரு. மூளை மாற்று அறுவை சிகிச்சைன்றது ஒரு மனிதனோட முக்கியமான பகுதியாகும், அதையே பண்றது மிகப்பெரிய தப்பு, அதனால ஒரு 10 வருஷ தண்டனையாகவும் கொலை பண்ணதுக்கு தண்டனையாகவும் சொல்லி நம்ம ஹீரோவை தூக்கி ஜெயிலில் போடலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா மீதி இருக்கிற நம்ம விஜய் குருமூர்த்தியோட சொத்து எல்லாம் பெரியப்பா பையன் அகிலேஷ் இருக்காரு இல்லையா, அவருக்கு கொடுக்க போறதா சொல்லி ஜட்ஜ்மெண்ட் போறதுக்குள்ள அங்க 2 பேர் வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஹேமா இருக்காங்க இல்லையா, அவங்க ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க இப்ப கன்சீவா இருக்காங்களாம். அந்த கன்சீவா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம விஜய் குருமூர்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி விசாரிக்கும் போது நான் இந்த கம்பெனியோட சேர்மன், நானும் விஜய் குருமூர்த்தி ரொம்ப நெருக்கமா இருந்தோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. வக்கீலும் நெருக்கமா இருந்தா அவர் ஏகப்பட்ட பெண்களோட தான் நெருக்கமா இருந்தாரு, அதனால குழந்தை வந்துருச்சுன்னா உனக்கு கொடுத்துருவாங்களா சொத்தெல்லாம் சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம வக்கீலுக்கும் கோர்ட்ல பயங்கரமான சண்டை. அவங்க அம்மாவை பத்தி இவங்க அம்மாவை பத்தி அசிங்கமா திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஜட்ஜை இதென்ன கோர்ட்டா வேற ஏதாதான் சொல்லிட்டு திட்டுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்களும் நம்ம ஹீரோ ஆரம்பிச்சாரு இல்லையா எல்லா திட்டத்தையும் நாங்க செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. கோர்ட்லயும் அதுக்கான ஒப்பந்தத்தை எல்லாத்தையும் ஹேமாக்கு மாத்தி கொடுத்துட்டு நாளைக்கு காலைல 11 மணிக்கு நீங்க அரெஸ்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப அதுக்கு அடுத்த நாள் நம்ம சத்யாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அங்க இருந்து தான் தங்கச்சியோட போட்டோவை அவளோட நினைவுகளை இருக்கிறத எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு வர்றாரு. நம்ம ஹீரோயின் ஏமா கிட்ட இந்த போட்டோ கொடுத்துட்டு என் தங்கச்சியை மட்டும் எங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. இப்ப ஜீப்ல ஏறும்போது அங்க இருக்கிற நம்ம போலீஸ் அதிகாரி கோபாலு, சார் ஒரே நிமிஷம் சார், இந்த உலகத்திலே நீங்க உசுருக்கு மேல நினைக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ கையில சத்யானன் பச்சை குத்தி இருக்கு. இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோக்கு தான் தங்கச்சி அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு. ரொம்ப சந்தோஷம், அழுகிறாரு. கட்டி பிடிச்சிட்டு இனிமே நான் அவனை விட்டு போக மாட்டேன் ராணி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அவளுக்கு கல்யாணமா ஆயிருக்கு. பக்கத்துல பார்த்தா அவரோட வீட்டுக்காரர் இருக்காரு. அவருக்கும் ஒரு கால் இல்ல, ஹேண்டிகப்பா இருக்காரு. இவ்வளவு நாள் என் தங்கச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்கு, பொன் குழந்தை. அந்த பொன் குழந்தைய பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே தான் சின்ன வயசுல தான் தங்கச்சி இருக்கிற மாதிரியே இருக்கான்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அந்த குழந்தைய பார்த்துட்டு காலில் செருப்பு இல்லை, தான் தங்கச்சி கேட்டால ஒரு செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லி அப்படியே அந்த காலை தொட்டு கும்பிட்டு அந்த காலில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, மாமா நிறைய வேலையால உன்னை வந்து பார்க்க முடியாம போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்னன்னு கேட்கும்போது சத்யான்னு சொல்ற. அப்போ தங்கச்சியை பார்க்குற ஒரு பார்வை அவரோட மனசையே உரிக்கிறது. அப்படியே அழுதுகிட்டு அங்கிருந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த குழந்தையும் நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன்னு சத்தியம் கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அவரும் அரெஸ்ட் ஆயிடுறாரு. இந்த படத்தோட கதையை இங்க முடிக்கிறாங்க. படம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.